தெரிதாய்த்துள்ளா இங்க மற்ற கட்சி எம்எல்ஏக்களை பர்ச்சேஸ் செய்வதிலேயே ரொம்ப குறியா இருக்கிறார், அதிலேயே கவனம் செலுத்துகிறார் முதலமைச்சர் அப்படிங்கிற விமர்சனத்தை எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் முன்வைக்கிறார். மாற்று கட்சியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அல்லது மற்ற நிர்வாகிகள், கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் வருவது அப்படிங்கிறது இயல்பா நடக்கல, அது தாவைக்க திட்டமிட்டு தான் செய்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை எப்படி பார்க்கிறீங்க? இது பெருந்தலைவர் காமராஜருக்கு முன்பு ராஜாஜி ஆட்சியில் இருக்கும்போது காங்கிரஸ் கட்சியில் இல்லாதவங்களாம் வந்து சேர்ந்தாங்க. அப்போ யாரும் அது துரோகம் கைமெல்லாம் யாரும் சொல்லலை. நம்பர் 1. அதுக்கு பிறகு திமுக ஆட்சி வரும்பொழுது, திமுக ஆட்சிக்கு பின்னால் எம்ஜிஆர் தனியாக பிரியும் பொழுது இதுதான் நடந்துச்சு. அண்ணா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னே ஈவிக்கு சம்பத்து கட்சியை விட்டு போனார். அவர் ஒரு நெடும் பிளவு பண்ணார், பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டு போனார். அப்போ கூட பேரறிஞர் அண்ணா துரோகம்னு சொல்லலை, அல்லது வேற எந்த கயமைன்னு சொல்லலை, எங்கிருந்தாலும் வாழ்கன்னு சொன்னார். இது அண்ணாவுடைய பெருந்தன்மை. திமுகவை விட்டு எம்ஜிஆர் ஆட்சிக்கு இல்ல, இப்ப ஈவிகே சம்பத் எத்தனை எம்எல்ஏக்களோட போனார் சொல்லிட்டு வரேன். இதாவது ஒரு கட்சி அப்ப இல்ல நம்பர் ஆட்சியில இல்ல, புரிஞ்சு நம்ம ஒரு பிரிஞ்சு போறாங்கன்னா ஒரு நம்பர் வேணும் இல்ல, அதுக்கு சொல்றது அவங்க ஆட்சியில இல்ல, கட்சியை ஒரு சரிசம பிளவுக்கு போச்சுன்னு வச்சுங்க. ஒரு கட்டத்தில் மதிமுகவும் போச்சு, அதெல்லாம் நான் கேட்கல. இவையெல்லாம் அந்தந்த காலகட்டத்தில் போகிறது இயல்பு. அழகா என் சகோதரர் செந்தில்வேல் அழகா சொன்னார், இது இயற்கை. இது இந்த மாதிரி ஒரு கட்சி போவதும், அதே மாதிரி அடுத்த ஒரு வார்த்தை சொன்னாரு, நிரந்தர நண்பரும் இல்லை, நிரந்தர பகைவரும் இல்லை அரசியலில். அரசியல்ல ஒவ்வொருவரே இருக்கு. அப்ப அற்ற குளத்து அருநீர் பறவை போலன்னு இங்க இப்போ உள்ளவங்களுக்கு தெரியும். பறவை ஏன் குளத்தை விட்டு போகுது அப்படிங்கிறது அது யாருடைய பிழை? நதியின் பிழை என்று நரும் புனல் இன்மை கம்பன் சொல்றான். அது விதியின் பிழைன்னு சொல்றான். இப்ப 108 இடம் திமுக கிடைச்சிருந்தா அந்த விதியை மாற்றினது மக்கள். அது மக்கள் மாற்றினாங்களா, சதியா, விதியின் சதியாலாம் நம்ம சொல்ல முடியாது. அதனால் இதை அருமையாக கண்ணதாசன் பாடியிருப்பார் உங்களுக்கு. அதாவது நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி மீது குற்றம் இல்லை, விதி செய்த குற்றமாமான்னு சொல்லுவார். எதுக்கு சொல்ல வரேன்னா, இவையெல்லாம் இயற்கை. இதை போய்கிட்டு கொஞ்சம் பேர் கயமைங்கிறது அல்லது துரோகங்கிறது இதெல்லாம் ஆண்டாண்டு காலமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்.